ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில். தேசிய கட்சிக்கு சில வரையறை, மாநில கட்சிக்கான வரையறை 6% வாக்குகள் ஒரே ஒரு எம்பி இருந்தால் ரெகக்னிஷன். மொத்த வாக்குகள்ல 6% நம்ம வாங்கியிருக்கணும். போல்டு ஓட்ஸ், போட்ட வாக்குகள் எவ்வளவோ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் அதில் 100க்கு 6 என்றால் அத்துடன் ஒரு எம்பி வெற்றி பெற்றால் ரெகக்னிஷன் கொடுத்துருவாங்க, ஏற்பி செய்வோம். இல்லை என்றால் 2 எம்பி மட்டும், பர்சன்டேஜ் முக்கியம் இல்லை, வெற்றி பெற்றால் அங்கீகாரம் தந்து விடுவார்கள். அல்லது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 3% எல்லா மாநிலங்களுக்கும் 3% இடங்களில் வெற்றி பெற வேண்டும். 100க்கு 3 அப்படின்னா தமிழ்நாட்டில் 234, 200க்கு 6, மிச்சம் இருக்கிற 34க்கு 1, மொத்தம் 7 எம்எல்ஏ வெற்றி பெற்றால் பர்சன்டேஜ் தேவையில்லை, எம்பி தேவையில்லை. 7 எம்எல்ஏ மட்டும் வெற்றி பெற்றால் அங்கீகாரத்தை பெற்றுவிட முடியும். 7 எம்எல்ஏக்களில் வெற்றி பெற வேண்டுமானால் குறைந்தது 15-20 இடங்களிலாவது நாம் போட்டியிட வேண்டும். 15 இடங்களிலாவது போட்டியிட்டால் தான் 7 இடங்களிலாவது வெற்றி பெற உறுதிப்படுத்த முடியும். நமக்கு தொடக்கத்தில் இருந்தே வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தாத ஒரு அரசியல் கட்சி என்கிற நிலையில் நம்முடைய அணுகுமுறைகளை வைத்தும் மக்களிடையே நமக்கு இருக்கிற செல்வாக்கை வைத்தும் கடந்த காலங்களில் நடந்த தேர்தல்களின் போது நம்மால் அவர்களுக்கு எவ்வளவு வாக்கு பரிமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்கிற கணக்கீடுகளின் மூலம் நமக்கு இடங்களை அவர்கள் பேரம் பேசி 10, 12, 9, 8 என்று தருகிறார்கள். மூப்பனார் 5 எம்பி தந்தார். எனக்கு அரசியல் தெரியாது, 3 வேண்டான்னு போய் கொடுத்துட்டேன். நான் எப்பேற்பட்ட ஆளா இருப்பேன் பாரு. 5 எம்பி தொகுதி கொடுத்தார். நான் இப்ப அரசு ஊழியராக இருந்தேன். எனக்கு வேண்டாம், என் கட்சியில் இருக்கிற தோழர்கள் தான் நான் நிறுத்த போறேன்னு சொன்னேன். மூப்பனார் இல்லை இல்லை, நீங்க தான் நிற்கணும், நீங்க நிற்கிறதா இருந்தால் சிதம்பரம் தரேன், இல்லைன்னா நான் இளைய பெருமாளுக்கு தந்துறேன். இளைய பெருமாளுக்கு தந்துருங்கய்யா, எங்களுக்கு ஏதாவது 2 தொகுதி கொடுங்க. அப்புறம் என்ன பேசி முடிவு பண்ணாங்க தெரியல. நீங்க தான் நிற்கணும் அப்படின்னா நீங்க அரசு பணியை ராஜினாமா பண்ணணும். அது பண்றது ரொம்ப சிரமம். என் மேல ஒரு என்கொயரி நடந்துகிட்டு இருக்குதுன்னு நான் சொன்னேன். டிபார்ட்மெண்டல் என்கொயரி, என் பேரில் ஒரு விசாரணை. அதே மாதிரி அவர் முடியாதுன்ட்டார். வந்து நான் சொன்ன சந்தோஷமா, இல்லைங்க என்னால் முடியாது, ரிசைன் பண்ண முடியாதுன்னு. என்ன காரணம் நான் இது மாதிரி சொன்னேன். உடனே ஹோம் செக்ரட்டரி ஃபோன் போட்டு அவர் ரிசர்வேஷனை உடனே வாங்கிட்டு ஆளை அனுப்புங்கன்ட்டார். ஆர்டர் தான் போட்டார். அடுத்த 10வது நிமிஷம் எனக்கு அங்கேருந்து ஃபோன் வருது. யோ என்னையா, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, வாங்க வந்து வாங்கிட்டு போங்க. கவலையோடு போய் ரிசைனேஷன் வாங்கிட்டு வந்த. ரிசைனேஷன் வாங்கின தேதி என்ன தெரியுமா? ஆகஸ்ட் 17, 1999. என்னுடைய பிறந்த நாள் அன்று அரசு பணியை 11 ஆண்டுகள் பணியாற்றிய அந்த பணியை நான் துறந்துவிட்டு மூப்பனாருடைய வழிகாட்டுதலில் அந்த தேர்தல் களத்தில் நான் நின்றேன். தோழர்களே, அதுவரையில் இந்த இயக்கம் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்படவில்லை. அதுதான் முக்கியம். அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்படவில்லை. 2006 மார்ச் 2ஆம் தேதி தான் அதிகாரப்பூர்வமாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் நம்முடைய இயக்கம் ஒரு அரசியல் கட்சியாக பதிவு பெற்றது. பதிவு பெற்ற அரசியல் கட்சி என்பது ஒரு வகை. யார் வேணாலும் கட்சியை தொடங்கலாம், பதிவு செய்யலாம் எலெக்ஷன் கமிஷன்ல. ஆனால் இந்த வரையறைகளை பின்பற்றி எவ்வளவு வாக்குகளை நாம் பெற்றிருக்கிறோம் அல்லது எவ்வளவு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதை அடிப்படையாக வைத்து அங்கீகாரம் தருவார்கள். அங்கீகாரம் தந்தா என்ன பயன்னா, நமக்கு முன்கூட்டியே ஒரு சிம்பலை கொடுத்துருவாங்க. இல்லைன்னா இண்டிபெண்டன்ட் சுயேட்சைகளோடு தான் போய் நின்று நம்ம சிம்பலை வாங்கணும். சைக்கிள் சின்னமே அப்படிதான். நம்ம அது முன்னாடி வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் 99 இது 2001 உதயசூரியன் சின்னம், 2006 தவிர்க்க முடியாத நிலையில் அதிமுகவோடு கூட்டணி அமைக்கிற ஒரு சூழல் அமைந்தது. கலைஞர் 2001 தமிழ்நாட்டில் 8, பாண்டிச்சேரியில் 2, 10 தொகுதி கொடுத்தார். ஜெயலலிதா அம்மா தமிழ்நாட்டில் 9, பாண்டிச்சேரியில் 1, அதே 10 தொகுதி. உதயசூரியன் சின்னத்தில் நின்னோம். அப்போது திமுகவுக்கே எதிரான ஒரு சூழல் இருந்தது.
அவர்களும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறவில்லை. மங்களூர் தொகுதி, இன்றைய திட்டக்குடி தொகுதியில் 3000 வாக்குகள் வித்தியாசத்திலே நான் வெற்றி பெற்றேன் உதயசூரியனிலே. தோழர்களே, 2.5 ஆண்டுகளில் அந்த பதவியை நான் ராஜினாமா செய்துவிட்டேன். எனக்கு எம்எல்ஏ பதவி வேண்டாம். இதெல்லாம் நமக்கு தேர்தல் அரசியல் தெரியாததனால் எடுத்த முடிவுகள். மூப்பனார் 5 தொகுதியை கொடுத்த போது நான் 2 தொகுதி போதுன்னு சொல்லிட்டு 3 தொகுதியை திருப்பி கொடுத்தேன். அப்போ கூட இருந்த தலித் இயக்க தலைவர் ஒருவருக்கு நானே இதில் அவருக்கு 3 தொகுதியும் கொடுங்கள் அல்லது 2 தொகுதியை கொடுங்கள் என்று சொல்லி அதில் 2 தொகுதி இன்னொரு தலித் இயக்கத்திற்கு வழங்கப்பட்டது. அன்னைக்கு 5 தொகுதியில் நாம் நின்றிருந்தா 2001 நம்முடைய பேர வலிமை கூடியிருக்கும். அது தெரியல நமக்கு அரசியல். 2 தொகுதியில் நின்றதுனால இவ்வளவுதான் ஓட்டு. 5 தொகுதியில் நிற்கிற கட்சி எம்பி தொகுதினா 30 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு பங்கீடு. இப்போ 2001 அதனுடைய சட்டமன்ற தேர்தலில் அந்த எண்ணிக்கை கூடியிருக்கும் அல்லது கூட்டி நாம் பேசி இருக்க முடியும். நம்முடைய பேர வலிமையை பெருக்கி இருக்க முடியும். அதெல்லாம் நமக்கு தெரியல. இன்றைக்கு நமக்கு பேரம் பேச தெரியல. அதிகார பகிர்வு தொடர்பாக பேரம் பேச தெரியவில்லை. எங்களுக்கு கொள்கைதான் முக்கியம், நாடுதான் முக்கியம், மக்கள்தான் முக்கியம். சனாதன சக்திகள் வளருவதற்கு இடம் கொடுக்க மாட்டோம். இதை அரசியல்வாதியா இருக்கிறவன் பார்த்து என்ன நினைக்கிறான்னா, திருமாவளவனுக்கு அரசியல் செய்ய தெரியல, ஒரு இளிச்ச வாயரா இருக்கிறாரு, இளிச்ச வாயனா இருக்கிறாரு, அப்படிதான் நினைப்பான். டிப்பிக்கல் பொலிட்டிஷியன். சராசரியான அப்பட்டமான அரசியல்வாதி என்ன நினைப்பான்னா, திருமாவளவன் பேரம் பேசுவதற்கு உரிய தகுதியை பெறவில்லை, ஆட்டி படைக்கணும், கூட்டணி கட்சி தலைமையை தன்னுடைய சக்தியை காட்டி வலிமையை பெருக்க வேண்டும். ஆனா இவர் அந்த சக்தியெல்லாம் இருக்கு பயன்படுத்துறது இல்லை. இடையில கூட எவ்வளவு பேர் முயற்சித்து பார்த்தார்கள். வேறு யாராவது இருந்திருந்தால், வேறு கட்சியாக இருந்திருந்தால் தமிழ்நாட்டு அரசியல் சூழலே தலைகீழாக மாறி இருக்கும். திருமாவளவன் இருக்கிற இடத்திலே வேறு யாராவது இருந்திருந்தால், அப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலுடைய நிலையே தலைகீழாக மாறி இருக்கும். ஆனால் நாம் அந்த பேரம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தான் முக்கியம், அந்த நன்மதிப்பு தான் முக்கியம். தற்காலிகமான எண்ணிக்கை பெருக்கமோ தற்காலிகமான வெற்றியோ எங்களுக்கு முதன்மையானதல்ல. 6 தொகுதிகளை தந்த போதும் அப்படித்தான் நான் முடிவெடுத்தேன். எவ்வளவு பேர் சொன்னார்கள், எனக்கு அது முக்கியம் இல்லை. தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு, பெரியார் அரசியலை பாதுகாப்பதற்கு, அம்பேத்கர் கனவை நனவாக்குவதற்கு வகுப்புவாத சக்திகள் தலை நிமிராமல் இருக்க வேண்டும், வளராமல் இருக்க வேண்டும், வலுப்பெறாமல் இருக்க வேண்டும். சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் கொட்டபிடிக்காமல் தடுக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். இன்றைக்கும் அதுதான் முக்கியம். இப்போதும் நான் அந்த நிலைப்பாட்டில் இருந்துதான் முடிவெடுக்கிறேன். என்னை பார்த்து இவர் விவரம் இல்லாமல் இருக்கிறார், பேரம் பேச தெரியாமல் இருக்கிறார், இவர் அதிகாரத்தை நோக்கி நகரவில்லை, இவர் ஏதோ ஒப்புக்கு அரசியல் செய்கிறார் என்று யாரும் விமர்சித்து விட்டு போகட்டும். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்று நாம் வெள்ளி விழா மாநாட்டின் போது சொன்னோம். அது நம்முடைய கனவு. மூப்பனார் அவர்களோடு கைகோர்த்த போது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னோம். அது நம்முடைய இலக்கு. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி மலர வேண்டும் என்று 2015 கருத்தரங்கை நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இவையெல்லாம் நம்முடைய புரிதல்களுக்கான அடையாளங்கள், தெரியாமல் இல்லை. மூப்பனார் எவ்வளவோ சொன்னார் என்னிடத்தில். 2001 தேர்தலிலே 99க்கு பிறகு என்னோடு வாருங்கள், அதிமுக கூட்டணியில் இணையுங்கள்,
உங்களுக்கு நான் கணிசமான இடங்களை வாங்கி தந்து சட்டமன்றத்திற்கு அனுப்புகிறேன் சொன்னார். நான் அவரிடத்தில் என்ன சொன்னேன் என்றால், மூன்றாவது அணியை தொடருங்கள், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக ஒரு அணி தமிழ்நாட்டில் தேவைப்படுகிறது, மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், அந்த கூட்டணியை அப்படியே நீங்கள் தொடர வேண்டும்.